வெறும் வாட்ஸ்அப் உரையாடலை வைத்து விவாகரத்து பெற்றால் அது செல்லுமா? உயர்நீதிமன்றம் விளக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி என்ற உறவிற்கிடையே பெரும் விரிசல் ஏற்பட்டு விவாகரத்து வரை கூட சென்று விடுகிறது. இத்தகைய விவாகரத்து வழக்குகளில் இன்றைய மொபைல் போன்கள் ஒரு சாட்சியாக ஆவணமாக பயன்படுத்தப்படும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. இவ்வகையில் ஒருவர் வாட்ஸ்அப் உரையாடலை அடிப்படையாக கொண்டு விவாகரத்து பெற்றால் அது செல்லுமா என்பதற்கு உயர்நீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கியுள்ளது. அது குறித்து இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் மும்பை உயர்நீதிமன்றம். வழக்கின் சாரம்: மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தன் கணவர் குடும்ப நல நீதிமன்றத்தில் தன்னுடைய வாட்ஸ்அப் உரையாடலை அடிப்படையாக கொண்டு தன்னை விவாகரத்து செய்து விட்டதாகவும் அதனை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என மேல்முறையீடு செய்திருந்தார். அதனை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் அவர்கள் உரிய விசாரணையின்றி வெறும் வாட்ஸ்அப் உரையாடலை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படும் விவாகரத்து ஏற்கத்தகுந்ததல்ல என்றும், குடும்ப நல நீதிமன்றங்கள் கணவன் மனைவி இடையே ஒரு புரிதலை ஏற்படுத்தி சேர்ந்து வாழ வழி செய்ய வேண்டுமே ஒழிய அதனை தவிர்த்து ஏதோ காரணத்தை கையில் எடுத்துக்கொண்டு விவாகரத்து வழங்குவதில் முனைப்புடன் செயல்படக்கூடாது என கூறி மேற்படி பெண்ணிற்கு வழங்கப்பட்ட விவாகரத்தை ரத்து செய்து குடும்ப நல நீதிமன்றத்தில் உரிய பரிகாரம் தேடிக்கொள்ள உத்தரவிட்டுள்ளனர். இல்லற வாழ்வில் இனிதே வாழ சகிப்புத்தன்மை என்ற ஒரு மருந்தே சங்கடங்கள் தீர்க்க வல்லது என்றால் மிகையாகுமோ? தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.